நாளிதழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. புதிதாக பதவியேற்ற அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பொறுப்பேற்றாங்க. ஆனால் எந்த அமைச்சருக்கு எந்த இலாக்கான்னு எப்போ சொல்லுவீங்கன்னு கேள்வியாக கேட்க நேற்று கூட நம்ம நிகழ்ச்சியில் கேட்டாங்க. இதுதான் அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தன்வசம் மகளிர் நலன், குழந்தைகள் நலன், இளைஞர்கள் நலன் போன்ற துறைகளை தன்வசம் வைத்திருப்பது ஒரு முக்கியமான மெசேஜை சொல்லியிருக்கிறார். அங்கே கேள்வி எழுந்திருக்கிறது. அதை தாண்டி இன்னும் சில துறைகள் ஒதுக்கிடப்படவில்லை. இந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடை தாண்டி இன்னும் மற்றவர்கள் யார் யார் இந்த கூட்டணி அமைச்சரவைக்குள்ளே வரப்போகிறாங்க, கூட்டணி கட்சிகள் யார் யார் வரப்போகிறாங்க, காங்கிரஸ் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகள் வருவாங்களா, குறிப்பாக அதிமுகவின் அந்த அணி வருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் அப்படியே தொடர்கிறது. விரிவாக விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் திரு முனவர் பாஷா அவர்கள் இணைகின்றார்கள். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவின் பிரதிநிதியும் கூட மற்ற பல பிரதிநிதிகளும் கூட நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். டாக்டர் சுமந்த் கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இலாக்கா ஒதுக்கீடு இப்போ கூட பேசிட்டு இருந்தோம் நம்ம, ஏன் வரலன்னு 2 நாள் முன்னாடி கூட டாக்டர். பட் வாட் யூ திங்க் ஆஃப் தி அலோகேஷன்ஸ், உங்களுடைய முதற்கட்ட பார்வை? முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா இலாக்காக்களும் தொடர்ந்து இதே அமைச்சர்கள் கிட்ட இருக்க போவது இல்லை. ஏன்னா இப்ப நீங்க அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபாலோ இல்ல அது எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு கேபினெட் எக்ஸ்பேன்ஷன் வரும். கரெக்ட். சோ கேபினெட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இவர்களிடம் இருக்கக்கூடிய கூடுதல் இலாக்காக்கள், இப்போ நம்ம பாக்குறது ஒரு இலாக்காவை நம்ம பாக்குறோம். ஆனா நீங்க ரைட் ஹேண்ட் சைட் காலம் அந்த அபிஷியல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்கிட்டயும் 6 இலாக்கா 5 இலாக்கா வழங்கப்பட்டிருக்கு. நிர்மல் குமார் எலக்ட்ரிசிட்டி பிளஸ் சட்டத்துறையும் வச்சிருக்காரு. ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை பிளஸ் தமிழ் வளர்ச்சித்துறை வச்சிருக்காரு. அந்த மாதிரி. கரெக்ட். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு கேபினெட் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் போது ஒரு இலாக்கா புதிதாக வரக்கூடிய அந்த அமைச்சரிடம் வழங்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. சோ திஸ் இஸ் நாட் அ ஃபைனல் இது. பட் என்ன எதிர்பார்ப்புனா, பிரதானமாக வழங்கப்பட்ட துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படலன்னு பாக்குறோம். இப்ப ஹையர் எஜுகேஷன்லாம் இல்லவே இல்ல. அந்த மாதிரி இப்போ மதுவிலக்கு டாஸ்மாக் யார்கிட்டன்னு இன்னும் தெரியல. 16 துறைகள் ஒதுக்கப்படவில்லை. ஆமா. சோ அந்த 16ஐ தாண்டி, ஏன்னா ஸ்ட்ரென்த் உங்களுக்கு அப் டு 32 33 வரைக்கும் போகலாம் மினிஸ்ட்ரியில. சோ இந்த இலாக்காக்கள் இறுதியான இலாக்காக்களாக இருக்காது. சில மாற்றங்கள் பிறகு வரும். ரெண்டாவது, எனக்கு 2-3 அப்சர்வேஷன்ஸ். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மேபி ஆன் பேசிஸ் ஆஃப் சீனியாரிட்டி, ஆன் பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற அடிப்படையில வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனா புரோட்டோகால்ல 5வது இடத்துல தான் இருக்காரு நிதியமைச்சர். இருந்தாலும் 5வது இடத்துல இருக்க இல்ல அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அரசாங்கத்தில் அனுபவம் அவருக்கு தான் அதிகம் இந்த அரசுல. அதன் அடிப்படையில அது வழங்கப்பட்டிருக்கலாம். மூணாவது தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெடிஷன் ரொம்ப நாளா இருந்திருக்கு. ஒரு மருத்துவர் சுகாதாரத்துறை இன்சார்ஜா இருப்பாங்க. முதல்ல உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஜெயலலிதாவுடைய முதல் 2வது ஆட்சியில VS விஜய் இருந்தாரு. அதுக்கு பிறகு டாக்டர் விஜயபாஸ்கர் வந்தாரு. இப்போ டாக்டர் அருண்ராஜ் வந்திருக்காரு. சோ அந்த ட்ரெடிஷன் நடுவுல அப்கோர்ஸ் மாசு இருந்தாரு, பட் அவர் மருத்துவர் இல்ல. பட் அந்த ட்ரெடிஷன் ADMK கவர்மெண்ட் வரும்போது பிளஸ் இப்போ தாவேகா வரும்போதும் ஒரு டாக்டர் அட் தி ஹெல்ம் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அது வரவேற்கத்தக்க ஒரு டிசிஷனா பாக்குறேன். இதை தாண்டி எல்லோருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக வந்திருக்கிறது கீர்த்தனாவுக்கு வழங்கப்படும் தொழில்துறை, இண்டஸ்ட்ரி. ஏன்னா இண்டஸ்ட்ரி ஏன்னா she may do a great job, we don't know. இப்போ நம்ம முதல் நாளே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தொழில்துறை அப்படிங்கிறது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு துறை. அது கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக, 5 ஆண்டுகள் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாகவே தமிழ்நாட்டுல எப்பவுமே இண்டஸ்ட்ரியல் பாலிசியில கண்டினியூட்டி இருக்கும். அது அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் பாலிசியில வராது. அதுதான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா கொண்டு போய் விட்டுருக்கு. தொழில்துறையில ஒரு டாப் 3 மாநிலங்கள் இந்தியால தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி. ஒரு அரசு மாறும்போது, இன்னைக்கு VD சதீஷன் கேரளால பினராயி விஜயனை சந்திச்ச பிறகு அவர் சொல்றாரு, அந்த அரசு செய்த நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க கண்டினியூ பண்ணுவோம்.
ஏன்னா ஒரு அரசு செய்யற திட்டத்தை அடுத்த அரசு நிறுத்துறதுன்னா அது ஸ்டேட்டுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஏன் இது ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா நேத்து ஒரு செய்தியை பியூரோக்ரசி இருக்கு. they usually ensure that continuity இல்ல டாக்டர். இல்ல நமக்கு ஒரு கைடன்ஸ் பியூரோ இருக்கு, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரிஸ் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இஸ் இன் பிளேஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் பத்தி நேத்து ஒரு செய்தி வந்தது. ஆமா, ஆலோசனை நடத்துறாரு. அது வந்து ஒரு டெவாஸ்டேட்டிங் ப்ளோவா இருக்கும். அதை நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு 15-20 வருஷம் பின்னாடி போயிடும். ஏன்னா ஆல்ரெடி பின்னாடி இருக்கோம், அதனாலதான் நியூ ஏர்போர்ட் வேணும்னு கேக்குறோம்ன்ற ஒரு ஏற்கனவே பின்னாடி இருக்கும். நம்ம ஏர்போர்ட் வந்து பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ பாம்பேக்கோ டெல்லிக்கோ முன்னாடி ஒரு கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. கம்பேரிசனே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம பின்னாடி போயிட்டோம். அதே மாதிரி நமக்கு மத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் நம்ம மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். எக்ஸ்பிரஸ் வேஸ், எவ்வளவு எக்ஸ்பிரஸ் வே இருக்கு. ஓகே, பட் ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல இருக்கும். அவங்க பல மொழிகள் பேசுறாங்க, படிச்சவங்க, அவங்களுக்கு தெரியாமல இருக்கும். ஆமா, இல்ல தெரியும் அசோகா. என்ன பாயிண்ட் வந்து விஜய் அவர்கள் வெளிப்படையாகவே இந்த திட்டத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஓகே, கரெக்ட். சோ இப்போ இவங்க வந்து ஒரு இல்ல அது நல்ல திட்டம் சொல்ல முடியுமா? விஜய் மீறி சொல்ல முடியுமான்ற கேள்விதான். சொல்ல முடியாது. சோ எனக்கு என்ன கவலை என்றால் அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியில கண்டினியூட்டி இல்லை என்றால் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க கூடும். அது நடத்த அலோவ் பண்ணக்கூடாது. மீதி அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு திரு வெங்கட்ரமணன் அவர்கள் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ், அது என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனாக்கு 2 போர்ட்போலியோ கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ், அவர் ஏற்கனவே பாஸ்கெட் பால் பிளேயர், பிடபிள்யூடியும் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் சொன்னது பிடபிள்யூடி செங்கோட்டையன் அவர்களுக்கு போகும்னு சொன்னாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும் முதல்ல. சோ அதே மாதிரி வெங்கட்ரமணனுக்கு கல்வித்துறை வரும்னாங்க, அது ராஜ்மோகனுக்கு போயிருக்கு. சோ ஐ திங்க் இட்ஸ் a new team, we have to give them time. But at least போர்ட்போலியோஸ் வந்திருக்கிறது வரவேற்கிறது. ஓகே, கேப்போம். சரி, இதேத்துல 16 துறை ஒதுக்கிடாம இருக்குன்னு கரெக்டா என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் எதெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள் முடிவு எடுப்பார். காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூறும். சும்மா எது கேக்குறீங்கன்னு சொல்லுங்க, எது கொடுக்கறாங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்க எது கேக்குறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் ஆளுநர் கூட வரவில்லை. இது எங்களுடைய தலைமையும் தமிழக முதல்வரும் சேர்ந்து முடிவு சொல்லுங்க. 2 என்று முடிவு செய்திருக்கிறார். ஆமா, அதனால உங்களுக்கு தாமதம் என்று நாம சொல்ல முடியாது. இந்தியா முழுக்கும் பல மாநிலங்கள்ல 2 பேர் 3 பேர் பதவி ஏற்பாங்க, அப்புறம் வந்து பலர் பதவி ஏற்பாங்க. நேற்று உங்களுக்கு இன்னைக்கு பதவி ஏற்றவங்களுக்கு இன்னைக்கு தான் இலாக்கா வந்திருக்கு, அப்புறம் உங்க பதவி ஏற்புக்கு இன்னும் ஆகல. நேற்று வரை வந்து ஏன் இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை? ஏன்னா அலாக்கா தூக்கி போகிறது இது ஒன்றும் மல்லாக்கோட்டை இல்லை இது. அதனால சார், எல்லா அரசாங்கமும் பதவி ஏற்றாங்கன்னா அன்னைக்கே வந்துடும் இலாக்கா. உங்களுக்கு தெரியும், பல காங்கிரஸ் மாநிலங்கள் உட்பட பல முறை அப்படி இல்லை. பல மாநிலங்கள்ல இல்லை. முதல்வர் மட்டும் பதவி ஏற்றது, 2-3 அமைச்சர்கள் பதவி ஏற்பது, பிறகு எல்லாம் ஏற்பதெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப தூரம் போவேணாம். பக்கத்தில் இருக்க கேரளாவுக்கும் நமக்கும் ஒரே நாளில் தான் தேர்தலில் முடிவு. முதல்வரே நேற்று தான் எங்க கட்சி அறிவிக்குது. உங்களுக்கு தெரியாது இல்ல? அதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸோட ஸ்டைல் அப்படியே முதல்வர் விஜய் வந்து நீங்க காங்கிரஸ் ஸ்டைல்ல பாஜகவிலையும் நடந்திருக்கு, கடந்த முறை பாண்டிச்சேரியிலையும் நடந்திருக்கு. பிரச்சனை வந்துச்சு ரங்கசாமி அவர்களுக்கும் பாஜகவுக்கும். இதெல்லாம் அதாவது மாமியார் உழைத்தால் மண்குளம், மருமகள் உழைத்தால் பொன்குளம்னு போகக்கூடாது. ஒரு புதியவர் வந்திருக்கார். அவர் வந்த அன்றிலிருந்து பல நல்ல காரியங்களை செய்து வந்துகிட்டு இருக்காரு. இந்த 200 யூனிட் ஆக்கினதுலேருந்து, மதுக்கடைகளை வந்து அகற்றியதுலேருந்து இன்றைக்கு பல்வேறு காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. நாம் வந்து இன்னும் அவர் செய்வார்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கறேன், கண்ட்ரோல் பண்ண முடியல, தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கூட்டணி 200 இடம் வெல்லும்னு யாரு சொன்னாங்களோ இல்லையோ, இதயத்துல நான் தான் சொன்னேன், அடிச்சு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். அது ஏன் சொன்னேன்? நீங்க உள்படல எல்லா தொலை ஊடகங்களும் 11 ஊடகங்கள்ல 9 ஊடகங்கள் திமுக தான் வெல்லும் சொல்லிச்சு. எங்களை பார்த்து நீங்க சொன்னீங்க. திமுக நல்லா
ஆட்சி கொடுத்தாங்க அதனால வரணும் சொல்லல, அப்படி சொல்லல. குற்றத்துல என்னைய கொண்டு வரீங்களா, உங்களை சேர்த்து சொல்ல வரல. நான் சொல்றது என்ன எதுல வேணா சேர்த்துக்கலாம், அக்யூஸ்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க ரொம்ப தியாகி, அதனால நான் வரவேற்கிறேன். எல்லா இடங்கள்லையும் ஏன்னா இன்னைக்கு வந்து தோல்விக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்பார்கள் அவர்களையும் நம்ம பாராட்டணும். தோல்வி நான் என்னால கிடையாது, நான் நீக்குவது வேலை மட்டும்தான் நான் பண்ணுவேன், வாழ்நாள் முழுக்க நான் நீக்கல் தலைவர் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நீங்க அது மட்டும் சொல்லல. விஜய் எடுபடவே மாட்டாரு அவர், அதான் சொல்ல. இங்கதான் நீங்க தப்பு பண்ணாதீங்க. நான் பேசியது அன்னைக்கும் அதிமுகவையோ மற்ற கட்சிகளை எதிர்த்தோம். அதாவது நாங்க நேரடியா வந்து நான் மட்டும் எதிர்க்கல, தமிழக முன்னாள் முதல்வர் மாண்புயர் ஸ்டாலின் அவர்களும் யாரை எதிர்த்தாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தாவேகா பக்கம் நாங்க அப்படிதான் செய்ய முடியும். எங்களுக்கு அன்னைக்கு வந்து அவர் கூட்டணிக்கு தலைவர், அவர் வழியில் நாங்க என்ன பண்ணோம்னா தாவேகாவை நாங்க நேரடியாக எதிர்க்கல, நாங்க எதிர்த்தது அதிமுகவை. அது மக்கள் புரிந்து கொண்டார்கள், அதனால அவங்க 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அது ஒரு படம் இருக்கட்டும். நீங்க ஒரு விஷயம் இன்னைக்கு கூட்டணி தலைவர் முதலமைச்சர் பின்னாடி நிக்கிறீங்க அணிவகுத்து. நான் சொல்ல அகில இந்திய தலைமை, நான் வந்து இன்னைக்கு நேத்தலமா 53 ஆண்டுகளாக பெருந்தலைவர் காமராஜரை பின்பற்றி இந்த கட்சிக்கு வந்தேன். நான் கட்சியுடைய தொண்டனா இருக்கேன். நானே பல முறை சொல்லியிருக்கேன், இன்றைக்கு வரை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. அதனால அதே நேரத்தில் நான் கட்சிங்கிறது எனக்கு முக்கியம், ஏன்னா அந்த கட்சி தான் முக்கியம். அதே நேரத்தில் அவருக்கு அவர்களுடைய யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுப்போம். இந்த 9 ஊடகங்களும் என்ன சொல்லுச்சுன்னா கருத்து கணிப்பு, முன்கணிப்பு, பின்கணிப்பு, எண் கணிப்பு, எல்லா கணிப்புகளும் நன்கணிப்பாக கொடுத்துச்சு. அப்ப நாங்க சொல்லல, அப்படி நீங்க சொல்லலைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா நீங்க சொன்னதும் நடக்கல. நீங்க சொன்னதும் ஏறத்தாழ 100க்கு பக்கத்துல கொண்டு வந்தீங்க திமுகவை. நாங்க ஆனா தொங்கு சட்டமன்றம் சொன்னோம், தொங்கு சட்டமன்றம் தொங்கோ தங்கோ அதை விட வேற பக்கம் தொங்கிருச்சு. இப்ப சங்கு யாருக்குங்கிறது முக்கியம் அதிமுகவுக்கு. அதனால பங்கு இதுல யாருக்கு நாம 2 பேரும் சண்டை போட வேண்டிய வேலை இல்லை. சரிதானா? நோண்டி நொங்கு எடுக்கிற வேலையும் நமக்கு தேவையில்லை. இப்ப நான் சொல்ல வந்தது 2 பேர் மேலேயும் பழைய போட்டுக்கோ. நான் சொல்ல வந்தது வேற ஒண்ணு இல்லை. ஒரு முதல்வர் வந்திருக்காரு, ஒரு இளைஞர், அது மட்டும் இல்லாம பல நல்ல காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆதரவு கொடுப்போம். என் முன்னாள் முதல்வர் மாண்புயர் ஸ்டாலின் கூட என்ன சொன்னார் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நாங்கள் மக்களுடைய தீர்ப்பை ஏற்கிறோம்லாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, எந்த உருவிலும் பாஜக மரபு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கிறார்களையும் முன்னாள் முதல்வர் சொன்னார். அது ஒரு இடையில விளையாட்ட கேட்டேன். பட் வில் கம் பேக் டு திஸ் டாபிக். காங்கிரஸ் இடம்பெற போகுதுன்னு உறுதியா தெரியுது. அதிமுகவும் வராங்களா? எனக்கு இது அதிமுகன்னு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏல இருந்து பிரிஞ்சு அதிமுகவில இருந்து பிரிஞ்சு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க வர்றாங்க. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் கொடுக்காதும் முதல்வருடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய வேலை, அது ஏன் வேலை இல்லை. ஓகே, வெரி டிப்ளமேட்டிக் ஆஸ் ஆல்வேஸ். திரு முனவர் பாஷா அவர்கள் நமக்கு உங்க அளவுக்கு டிப்ளமேட்டிக்கா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் கேட்போம். திரு முனவர் பாஷா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், நகராட்சி நிர்வாகத்தை முதலமைச்சர் தன்வசமே வச்சிருக்காரு. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா முன்னாடி? இல்லை, இது வரைக்கும் யாரும் அது மாதிரி வச்சுக்கிட்டது இல்லை. இப்போ வந்து உடனடியாக எல்லா மாநகராட்சிகளையும் கலைக்கிறதோ அல்லது பதவிக்காலம் முடிந்து மாநகராட்சி தேர்தலையோ நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் புதிய ஆட்சிக்கு இருக்கு. அதனால தன் கைவசம் வைத்து கொண்டால் அதற்கேற்ப தேர்தலை நடத்தி தனக்கு உள்ளாட்சி தேர்தலுக்காக இப்போ வச்சிருக்காரு. ஆமா, அப்புறம் நாளைக்கு யார்ட்டையும் கொடுத்துருவாரோ, வேற யார்கிட்டயா கொடுப்பார். கண்டிப்பா எல்லா இலாக்காவையும் அவரே பார்த்துக்க முடியாதுல்ல. முதலமைச்சரே எல்லா இலாக்காவும் வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறம் புதுசா வரவங்களுக்கு எந்த இலாக்காவை கொடுப்பாரு? அப்போ அவங்க காங்கிரஸ்ல கூட 2 பேர் மந்திரி ஆக போறாங்கன்னு சொன்னாரு. அவங்களுக்கும் இலாக்கா வேணும் இல்ல? இப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சிலதை ஒதுக்கி வச்சிருப்பாங்களா? ஆமா, இப்போ அதிமுகலேருந்து என்டிஏ கூட்டணிலேருந்து வராங்க, அவங்களுக்கு வெளியே வந்தா தான் என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியே வந்து விஜயை ஆதரிக்கிறாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிலேருந்து வராங்க, அவங்க ஆதரிக்கிறாங்க. என்டிஏ கூட்டணிலேருந்து வராங்க, அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் 108 இடங்களை மட்டும்தான் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வாக்கு கேட்டவங்க இப்போ வந்து விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அமைச்சரவையில் அங்கே வைக்க போகிறாங்க. உங்கள் நண்பர் மாதிரி. ஆமாம், அதே மாதிரி வந்து பிஜேபி தலைமையில் கூட்டணி அமைஞ்சு அதிமுக எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும்னு சொன்னவங்க அவங்க வந்து இப்போ மறுபடியும் விஜய்க்கு ஆதரவாக ஒரு சிலர் போய் அவங்களும் ஆட்சியில் பங்கேற்க போகிறாங்க. இது மொத்தத்தில் வந்து விஜயனுடைய கொள்கை என்பது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அரசியல் எதிரியையும் சேர்த்துக்கிறாங்க கூட, அரசியல் எதிரி கூட இருந்தவங்களை இப்போ இவங்க சேர்த்துக்கிறாங்க.
அதே மாதிரி கொள்கை எதிரி கூட இருந்தவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இவருக்கு யாருமே எதிரி இப்போ இல்லை, எல்லாரும் நண்பர்கள் சார். அப்படிதான் இன்க்ளூசிவ். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால அவங்க எனக்கு கொள்கை எதிரி, இவங்க எனக்கு அரசியல் எதிரி. இப்ப இவங்களே இதயத்துள்ளாவே இருக்காருன்னா நீங்களே கேட்டீங்க 200 சீட் ஜெயிப்பீங்கன்னு சொன்னாங்கன்னு. இவங்க எல்லாரும் எதிர்பார்ப்பு ஸ்டாலின் முதலமைச்சராக வரணுன்றது தான். இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க இவங்களுக்கு போடல, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரணுன்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. ஆனா இவங்க திடீர்னு விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு போறாங்கன்னா இவங்களுக்கு வாக்களித்த மக்களை இவங்க ஏமாத்துறாங்கன்னு தானே அர்த்தம். ஆனா நீங்க செயல்பாடு பாருங்களேன், அவங்க எப்படி இப்போ திரு இதயத்துல்லா அவர்கள் சொன்னாரு வந்து ஒரு வாரத்துல என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் தன்னுடைய இலாக்காவா வந்து வழக்கமா காவல்துறை நிர்வாகத்தெல்லாம் வச்சுப்பாங்க. பெண்கள் நலனா தன் வசம் வைத்துக் கொள்கிறார், இளைஞர் நலனா தன் வசம் வைத்துக் கொள்கிறார். ஹி செண்டிங் a மெசேஜ். இல்ல ஆமாங்க, இதெல்லாம் வந்து நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் சொன்னது தானே அவரு. அதாவது வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு நான் முன்னுரிமை தருவேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன், மதுவை ஒழிப்பேன், இதெல்லாம் சொன்னது தான் அவரு. சொன்னதே இப்போ ஒவ்வொன்றா செய்கிறார், அது வேற விஷயம். ஆனால் கொள்கை ரீதியாக சொன்னார் பாருங்க, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, அதெல்லாம் செய்யல, இதெல்லாம் கைவிட்டுட்டார். இப்போ அவருக்கு வந்து அதிகாரத்தை காப்பாற்றி கொள்ளணும், அதுக்கு யாருடைய ஆதரவு வந்தாலும் சரி அந்த ஆதரவை வச்சு ஆட்சியை நடத்தணும், அதுதான் இப்போ குறிக்கோளாக இருக்கு. அதை விட 108 பேர் தான், 108 தொகுதிகளில் மட்டும்தான் மக்கள் இவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, 234 தொகுதிகளில். அப்படி இருக்கும்போது பட் உள்ளதிலே அவர் தானே அதிகம், அவர் தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆமா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியில் அவரை அது கான்ஸ்டிட்யூன்சி சொல்லுது. ஆனா இவர் என்ன பண்ணணும்னா ராஜினாமா பண்ணி தேர்தலை சந்திக்கலாம். அது எப்படி சார்? ஆமா மேடம், இது என்ன நல்லா இருக்கு, ஃபுல் மெஜாரிட்டி. ஆசை தோசை அப்பளம் வடை. நீங்க ஜெயிச்சிருந்தா நீங்க பண்ணுவீங்களா? நீங்க 108 சீட் ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்களே இந்த மாதிரி 4 பேரை கூட்ட ஆட்சி தான் இல்லையே, யாரை சேர்த்துக்கிறது அது இருக்குல்ல. நேத்து வரைக்கும் திமுக அப்படின்னு சொல்லி திமுக தான் முதலமைச்சராக வரணும், ஸ்டாலின் தான் அவர் தான் எங்கள் தலைவர் சொன்ன காங்கிரஸை சேர்த்துப்பீங்க. அதே மாதிரி வந்து அதிமுகலேருந்து என்டிஏலேருந்து வெளியே நம்ம கேட்க முடியாத செய்தி எல்லாம் கேட்டுட்டோம் கடந்த ஒரு வாரத்துல திமுக அதிமுகவும் சேருதாமே அப்படிங்கிற செய்தி எல்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர்களே பேசிட்டாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அதுவே முடிவுன்னும் போது இதெல்லாம் ஏன் முடியாது? முதலமைச்சர் ஆக போறாருன்னு கூட பேசினாங்க. யாரு? திருமாவளவன் முதலமைச்சராக போறாரு, அதுவும் சொன்னாங்க. அப்போ எல்லாமே சாத்தியம் தானே அரசியல்? இல்ல எல்லாமே சாத்தியம்னா அப்ப மக்களை முட்டாளாக்குறோம் தானே அர்த்தம். மக்கள் வந்து உங்களை எதுக்கு ஓட்டு போடுறாங்க? ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போடுறாங்க இந்த அணிக்கு. அங்கே வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு வாக்கு போடுறாங்க, விஜய்க்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு 108 தொகுதிகளில் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா இவங்க யாருமே உங்களுக்கு தொடர்பு இல்லாதவங்க, அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும்னு சொன்னா அது எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும்? கேட்போம். நிகழ்ச்சியில் நம்மோட 2 மதிவாணன்கள் இணைகிறார்கள், இருவரையும் வரவேற்கிறேன். ஒருத்தர் திமுக மதிவாணன், ஒருத்தர் தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய மதிவாணன். என்ன ஒரு அருமை. நான் முதல்ல அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கிட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். என்ன கொள்கைன்னு கேட்குறாரு. இங்கிருந்தும் ஆள் சேர்த்துப்பீங்க, அங்கிருந்தும் ஆள் சேர்த்துப்பீங்க, எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சரவை வேற அமைப்பீங்க, என்ன கொள்கை அப்படின்றார். அதாவது நண்பர் மனோகர் பாஷா பேசுறது எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா தமிழக வாக்காளர்கள் வந்து இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகணும்னு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா ஏன் கொளத்தூர் தொகுதி மக்கள் மட்டும் ஏங்க அவரை முதலமைச்சர் ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆகக்கூடாதுன்னு ஓட்டு போட்டு தோக்கடிச்சிட்டாங்க? அவர் பேசுறதுங்க ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் இருந்தது, ஓகே. மாறிய சூழ்நிலையில எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது அவர் வந்து விஜய் என்ன கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரா? கொள்கை எதிரியான பாஜகவோட போய் அலையன்ஸ் வச்சுட்டாரா? இல்ல அரசியல் எதிரியான திமுகவோட கை தோத்துட்டாரா? ஏங்க அவங்க கூட இருந்தவர்கள் கூட்டணியில இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க வந்து வெளியே வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. மதச்சார்பற்ற அந்த கொள்கையில அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அதே போல இந்த குடும்ப அரசியல், இந்த கரப்ஷனை எதிர்த்து அரசியல் எதிரின்னு சொன்ன திமுகவோட அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. இன்றைய இருக்கிற சொன்ன 108 தான் வந்திருக்கு, 108 தான் வந்திருக்குதுன்னா ஒரு 12 தொகுதிகள்ல 500-600 வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். ரைட், அதெல்லாம் நம்ம கணக்குல ஒரு ஓட்டுல ஜெயிச்சா கூட ஜெயிச்சதுதான். நான் என்ன கேக்குறேன்னா, இவர் முனவர் பாஷா என்ன சொல்றாரு, திருப்பி தேர்தல் எல்லாம் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு புதுசா இன்னொரு தேர்தல் சந்திக்கலாம்னு சொல்றாரா? இல்ல அவர் கட்சி தலைவர்கள் அந்த அவர் இருக்கிற அணி தலைமை அதை ஒத்துக்குமா? இன்னைக்கு திமுகவே வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் ஏன் பாய்காட் பண்ணாங்க? ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்குமே
இனி ஒரு தேர்தல், புதுசா ஒரு தேர்தல் வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. ஏன்னா வந்தா இப்ப இருக்கிறதுல பாதி கூட கிடைக்காது. விஜய்க்கு 200 சீட்டுக்கு மேல பெரும்பான்மை கிடைச்சிரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவரை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி 2 எதிரும் புதிருமா 50 வருஷம் இருந்த திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணி அது முடியாம போச்சு. இல்ல, மக்கள் தீர்ப்பை மீறுவதற்காக, மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் விஜயை தடுக்க வேண்டும் என்பதற்காக பண்ண முயற்சி எல்லாம் உலகத்துக்கு தெரியும், பொதுவெளிக்கு தெரியும். அதனால வந்துங்க விஜயை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற சூழல்ல வாட் இஸ் பாசிபிள், அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்தணுங்க. ஏன்னா அவர் முதல்வர் பதவியில தொடரணும்ன்ற ஆசை இல்ல, அவர் வந்திருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு. அப்ப முதல்வர் பதவியில இருக்கணும், இந்த ஆட்சி வந்து நிலைநிறுத்தணும்னா யார் ஆதரவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறாருங்க. இதுல என்ன தப்பு? திமுக அண்ணா திமுக யார் ஆதரவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறது ஒரு புறம் சார், எல்லாரையும் அமைச்சரவையில சேர்த்துற முடியுமா? அப்படி சேர்க்க போறாரா? சேர்த்துட்டாரா? இல்ல சேர்த்துட்டாரா? எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. இல்ல, கண்டிப்பாக அமைச்சரவை இந்த 9 அமைச்சர்களை வச்சு நடத்த மாட்டாங்க. இவரு சொன்னார் பாருங்க, சுமன் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு மின்சாரத்துறை ஒருத்தர்கிட்ட கொடுத்திருக்காங்க, அப்புறம் அவர்கிட்டயே சட்டத்துறை கொடுத்திருக்காங்கன்னா இந்த சட்டத்துறையும் மின்சாரத்துறையும் இந்த விரிவாக்கத்தின் போது புடிங்கிடுவாங்க. ரெண்டும் ஒரு ஆள் கிட்ட இருக்காதுங்க. அதனால விரிவாக்கம் நடக்கும், அது ஒரு நாள்ல நடக்கலாம், இல்ல அடுத்த வாரத்தில் நடக்கலாம். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, இல்ல இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையாலதான் இந்த தாமதமா? விரிவாக்கம் இன்னும் நடக்காம இருக்கிறதுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை தான் காரணமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. காங்கிரசுக்கு 2ன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல திருமாவளவன் கட்சியையும் அந்த கூட்டணியில இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இடதுசாரிகளை பொறுத்தவரையில அவங்க எப்போதுமே வந்து இந்த மாதிரி மந்திரி சபைகள்ல கலந்துக்கிறதுல அவங்களுக்கு சில தத்துவங்கள் இருக்கு. அதனால அவங்க வந்து கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவங்க வந்து கலந்துக்க மாட்டாங்கன்னு அதிமுகல நான் என்ன சொல்றேன்னா 25 பேர் ஆதரிச்சிருக்காங்க. அவங்க கட்சி உள்கட்சி விவகாரத்துல நம்ம தலையிட வேணாம், அது அவங்களே சண்டை போட்டு முடிச்சிட்டு வரட்டும். அந்த 25 பேர் வந்து விஜயனுடைய இதை வந்து ஆதரிச்சிருக்காங்க. அவருடைய சட்டமன்ற வேப்பர்த்தின் மெஜாரிட்டிக்கு ஒரு குஷன் கொடுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவரை வந்து அவங்கள வந்து somehow he has to do some gratitude, நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா என்னுடைய காஷனும் என்னன்னா, ஊழல் புகாருக்கு ஆளான கொஞ்சம் பேர் இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கெல்லாம் இவர் வந்து மந்திரி பதவியை கொடுத்தார் என்றால் அது வந்து ஆரம்பத்திலேயே அவருடைய பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும். அதனால அதிமுக 25 பேர்ல யாருக்காவது 2-3 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும்னா ஊழல் புகாரில் சிக்காத, எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத சில பேருக்கு இப்ப கொடுத்துட்டு அந்த புகார்ல இருக்கிறவங்க அந்த புகார்ல இருந்து வெளியேற்றினாங்கன்னா, அதாவது இப் தே ஆர் அக்யூட்டட் ஆஃப் தோஸ் அலிகேஷன்ஸ், அதுல இருந்து கிளியர் ஆனாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. அதனால விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற கடமை என்னன்னா, இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலம் தொடரணும். கேட்போம், மற்றவங்கள்ட்ட போயிட்டு வந்துடுறேன். நான் திரு மதிவாணன் அவர்கிட்ட கேட்கிறேன். தேங்க்யூ சார். கூட்டணி ஆட்சி எல்லாம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்பவே மாட்டார்கள்னு தேர்தலுக்கு 1 மாதம் முன்னாடி வரைக்கும் சொன்னீங்க. இன்னைக்கு மக்கள் அதை தான் விரும்பி இருக்கிறாங்க. நடக்க போகுது இல்லை, அதாவது வந்து இந்த தேர்தலோட முடிவை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும் கட்சியாக தான் ஆட்சி அமைச்சிருக்காங்கன்றது தான் இன்னைக்கு இருக்க வரைக்கும். they are creating a coalition. இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அதான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் நிதர்சனமான உண்மை இந்த கூட்டணின்றது இது வரைக்கும் வந்து வெளிப்படையாகவே காங்கிரஸ் பங்கேற்போன்னே சொல்லிட்டாங்களே. பதவி இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம விவாதம் பண்ணும். முதல்ல ரெண்டாவது வந்து நடக்க போதுன்னு உறுதியா தெரியறத நம்ம நடக்கட்டும். அதிமுக வந்து நீங்க சந்தேகமா கேட்டீங்கன்னா நியாயம், ஏன்னா உறுதியா தெரியல. காங்கிரஸ் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். 2 நாள் நடந்தாலும் சரி, நாளைக்கே நடந்தாலும் பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தேர்தல் தோல்வி வெற்றி இதெல்லாம் பார்த்து யோசிக்கிற கட்சியோ பயப்படுற கட்சியோ திமுக கிடையாது. ஆட்சிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ ஆரம்பிக்கப்பட்ட கட்சியும் திமுக கிடையாது. சரிங்களா? ஒரு கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. நீங்கள் நீதி கட்சி காலத்திலேருந்து திகாலேருந்து திமுகவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்கள் பார்க்காத தோல்வியும் கிடையாது. 203 சீட்டும் ஜெயிச்சிருக்கோம், 2 சீட்டும் ஜெயிச்சிருக்கோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம், அம்மையார் அவர்கள் எல்லாரும் தோற்றுருக்காங்க.
ஸோ தோல்வி வந்து முதலமைச்சராக இருந்து தோத்துட்டாங்க, அதனால் வந்து மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னு அவர் நினைக்கிறாருல்ல. அப்படி பார்த்தாலும் இன்றைக்கும் நாங்கள் தான் பெரிய எதிர்கட்சியாக இன்றைக்கும் இருக்கிறோம். அது மறக்கக்கூடாது. அது வந்து என்ன மாதிரியான கட்டமைப்பில் அவங்க நினச்சிட்டு போகிறாங்கன்னு தெரியல. என்னவோ வந்து இப்போ சில பேர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போயிடும் சில வார்த்தைகள் கடந்து. ஆனால் ஒரு சில நடிகர்கள் ஒரு சிலர் பேசும்போது அந்த வார்த்தை வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு வாரமாக வந்து ரொம்ப பூம் பண்ணுறாங்களோன்னு தோணுது தாவேக்காவை. அது வந்து அதுக்கப்புறம் அது பின்பக்கம் இருக்கிற இந்த டாஸ்மார்க்கில் போய் கேட்கறது, நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்துடும், எங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்ல பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்கன்னு தெரியல. அப்போ அதையும் சேர்த்து பேசணும்ல. நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் ஏதோ பெருசாக பிரம்மாண்டமாக என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. 500 கடையை நாங்களும் தான் என்ன சார் செய்ய முடியும்? அதையா இவ்வளோ பெரிய பூமா பண்ணி பேசுகிறாங்க? அதுதானே நானும் சொல்கிறேன். ஒன்றுமே செய்யலன்றதான் நானும் சொல்கிறேன். நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. என்ன செய்ய முடியும் தான் நீங்களும் கேட்குறீங்க. ஆனால் ஒன்றுமே செய்யாததை ஏதோ பெருசாக செஞ்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதில்ல, அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன நான் நினைக்கிறேன்னா அது ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக பண்ணுறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். எந்த நேரம் பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு, எந்த நேரம் பார்த்தாலும் விஜய்னு போட்டால் வியூவர்ஸ் வருவாங்க, அதனால நம்ம காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க ஆட்சியில் இருந்த எனக்கு தெரியல. எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்றேன். சுமன் ஒரு நிமிஷம், ஏன் சுமன் அதுக்குள்ள பொங்குறீங்க? இன்னும் இவ்வளவு அவசரம்? இன்னும் உங்களை ஒண்ணுமே பண்ணலையா? இப்பதான் நாங்க எதிர்கட்சியா வந்திருக்கா. எதிர்கட்சியா திமுக எப்படி செயல்பட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? சார் அவர் உங்களுக்கு நிறைய சர்டிபிகேட் கொடுத்தாரு. அதுல ஒரு நிமிஷம் சுமன் சார் உங்க அதுக்குள்ள பேசியே இந்த எதிர்கட்சி திமுகன்னு சொல்லக்கூடியவர் சொல்றேன். ஆமா, எதிர்கட்சி ரொம்ப நாள் எதிர்கட்சியா இருக்கணும்ங்கிற வாழ்த்து வேற இருக்கு. இல்ல ரொம்ப நாளா எதிர்கட்சியா இருக்கிறோமா, வெகு விரைவில் ஆளுங்கட்சியா வருமான்றத காலம் முடிவு பண்ணோம். ரொம்ப அதாவது சுமன் சாருக்கு வந்து ஏதோ ஒரு சந்தோஷம், அவருக்கு திமுக வரக்கூடாது ஆசைப்பட்டார் நினைக்கிற. அது நடந்தனால அந்த மகிழ்ச்சியோட உச்சத்துல இருக்காரு. அதுக்காக அவர் தாவேக்கா வரும்னு முதல்ல பேசல. அவரு இதே நம்ம பார்த்துருக்கோம். ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு. சரி, ஏதோ ஒரு சந்தோஷம் அனுபவிச்சுட்டு போட்ட கொஞ்ச நாளைக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா துறை ரீதியா நீங்க இலாக்காக்கள் ஒதுக்கப்படுதுன்னு சொன்னா, நீங்க பேசும்போது சொன்னீங்க இளைஞர் நல்லா அவரே வச்சுட்டாரு, மகளிர் நல்லா வச்சிருக்காரு. முதல்ல மந்திரி சபை விரிவாக்கப்படட்டும், 33 34 கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் அவர் கையில வச்சிருக்காரு, எதை எப்படி செயல்படுத்த போறாரு அப்புறம் பேசலாம். நானும் சொல்றேன். அதுக்குள்ளேயே நேத்து வரைக்கும் என்னதானே பேசுவீங்க நீங்க? வரும்போது டிராஃபிக் பிரச்சனை அது சொல்லுங்க, அத பத்தி பேசுவான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். சரி டாக்டர் சுமந்த், ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல ஒர்க் ஆகுமா? அதுல சவால்கள் அதிகமா இல்ல அது நல்வாய்ப்புகள் தான் அதுல அதிகமா? கோலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு அளவுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். ஒரு அசுர பலத்தோட ஒரு அரசாங்கம் வந்து நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியோட ஒரு அரசாங்கம் இல்லாமல் இருப்பது இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திற்கும் அது நல்லது. பல மாநிலங்கள்ல பார்த்திருக்கோம், ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஹஸ் நாட் பெர்ஃபார்ம்ட் வர்ஸ் தென் அ சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட். சோ அதனால கோலிஷன் கவர்மெண்ட் இருக்கிறதுனால மோசமா இருக்கும், சிங்கிள் பார்ட்டி இருந்தாக்கா நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுவும் எந்த அளவுக்கு ஒரு கோலிஷன், காங்கிரஸ்ல இருந்து வெறும் 2 அமைச்சர்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு முழு கோலிஷன் கவர்மெண்ட் கூட சொல்ல முடியாது. அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ ஆந்திரால இருக்கிற கோலிஷன் கவர்மெண்ட்ல ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அங்க நீங்க சொல்ற செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கலாம். இப்போ இங்க வந்து இப்போ காங்கிரஸுக்கு ஒரு மகளிர் நலன் அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சிறுபான்மையினர் நலன் இந்த மாதிரி ஒதுக்கிட்டு முடிச்சிட்டாங்கன்னா இட் இஸ் நாட் a true coalition. இல்ல, இட் இஸ் நாட் a true coalition. ஏதாவது ஒரு டம்மி போஸ்ட்டை கொடுத்து அவங்களுக்கும் ஹாப்பியா வச்சிருப்பாங்க. சோ அவங்களும் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க, 2 பேரு காங்கிரஸ்ல இருந்து, மேபி விசிகேல இருந்து ஒருத்தர். இந்த மாதிரி பண்றதுன்னா தட் இஸ் நாட் a true coalition. வேறஸ் நீங்க வேலுமணி, சிவி சண்முகம், கேபி அன்பழகன் இவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டீங்கன்னா then it becomes a true coalition. Because ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறுபான்மையினர் நலன்லாம் கொடுக்க முடியாது. you have to give them heavyweight portfolios. so அந்த மாதிரி வரும்போது அது வந்து உண்மையான கோலிஷன். வேலுமணி அவர்கள் வச்சிருந்த துறை இன்னைக்கு சிஎம் கிட்ட இருக்கு. ஆமா, அவருக்கு போக you never know என்ன ஐடியாஸ்ல இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் வேணாம், ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம் ஆகும் போது
நிச்சயமா இந்த தூய சக்திங்கிற இமேஜ் வந்து டெஃபினட்டா பாதிப்பு இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கம் ஸ்திரமாக ஆகிவிடும். இப்ப நாளைக்கு IUML வித்ட்ரா பண்ணுவாங்களா, VCK என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நினைக்க வேண்டிய ஒரு மெஜாரிட்டி இப்ப என்ன இருக்கு, 2 இருக்கு. இந்த 24 விட்டுடுங்க, இந்த 24 இல்லைன்னா வாட் இஸ் யுவர் மெஜாரிட்டி 2, கரெக்டா? சோ இந்த 2 மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு நாள் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு அரசாங்கம் இல்ல ஒரு அரசியல்வாதி வந்து யோசிக்கும் போது நம்ம வந்து இன்னைக்கு அவங்கள சேர்த்தா ஒருவேளை விமர்சனங்கள் வரும், ஆனா நம்ம செயல்பாட்டின் மூலமா அதை சரி செஞ்சிடலாம், நம்ம மக்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல. இல்ல கரெக்ட். பட் இதே உதாரணத்துக்கு இதே வேலுமணி அவர்களோ CV சண்முகம் அவர்களோ நீங்க யார் மேல எல்லாம் குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு துறை கொடுக்கப்பட்டு முன்பை விட ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு ரொம்ப கிளீனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம டிரான்ஸ்பரண்டா ஒரு வேலை செயல்பட்டாங்கன்னு வைங்க, அப்போ மக்கள் மனம் மாறலாம்னு அப்படித்தானே ஒரு அரசியல்வாதி யோசிப்பாங்க. இல்ல ஆனால் ஒரு விஷயம், ஏற்கனவே இப்போ கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. சில கேசஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே இப்ப அந்த கேசஸ் எல்லாம் அப்படியே விட்டுறதா, தூங்க விட்டுறதா இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இப்போ சென்ற திமுக அரசுல அதிமுக அமைச்சர்கள் மீது ப்ராசிக்யூஷன் பர்மிஷன் ஆளுநர் கொடுக்கலன்னு சொல்லி அவர் 2-3 வருஷம் ஓட்டின பிறகும் பர்மிஷன் கொடுத்த அமைச்சர்கள் மீதும் வந்து இப்ப KC வீரமணி மேலாம் பர்மிஷன் டு ப்ராசிக்யூட் கொடுத்தாங்க. இப்ப அவரும் வந்து ஒன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் மினிஸ்டர் கேண்டிடேட் இப்போ, கரெக்டா? போயிட்டாரு திரும்பி. சோ ப்ராசிக்யூஷன் பர்மிஷன் கொடுத்த அப்புறமும் அது பெருசா நகரல. ஓகே. சோ இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்துரும். நடவடிக்கை இருக்குமா இல்ல அப்படியே விட்டுருவாங்களா? அந்த கேஸை விட்டா அப்புறம் உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? பிஜேபி தான் வாஷிங் மெஷின். ஓகே. யார் உள்ள போனாலும் அப்படியே சொல்லுங்க. இதயத்துல்லா சார், சரியான கேள்வி. நீங்க ஒரு வாஷிங் மெஷின் வச்சிருக்கீங்களா பிஜேபி மாதிரி? அதுக்கு முன்னால சகோதரி அசோகா அவர்களுக்கும் சுமந்துக்கும் ஒரு ஆசை, பிசிகாவும் காங்கிரஸும் வெறும் மகளிர் நலன் சிறுபான்மையில எடுத்துக்குவாங்கன்னு உங்க 2 பேருக்குள்ள பேசி முடிச்சு. நீங்க என்ன சொன்னேன்? நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க இதுல நீங்க அக்யூஸ் ஆக கூடாது. சாரி, இதுல அக்யூஸ் நான் பிடிக்கவே இல்லமா. நான் என்ன சொல்றேன், அப்படி கொடுத்தால் அது உண்மையான கூட்டணி ஆட்சியாக இருக்காது. அவங்களுக்கு ஹெவி போர்ட்ஃபோலியோ கொடுத்தாதான் அது நல்ல கூட்டணி ஆட்சி சொன்னேன். 2 பேரும் மாண்புமிகு முதல்வர் விஜய் டேர்னே பேசல. நீங்க கவலைப்படாதீங்க. யார் பேசினாங்க? யாரே முடிஞ்ச பதிவு ஆபீஸ்ல பல கோடி ரூபாய் கொடுக்கக்கூடியவர்கள் கூட அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. போதைக்கு மட்டும் இல்ல, திருட்டை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு காவல்துறை மாவட்ட காவல் அதிகாரி கூப்பிட்டு எல்லா குண்டர்களையும் அதே மாதிரி திருடர்களையும் உட்கார வச்சு இனிமே ஒழுங்கா இருக்குன்னு இதுக்கு முன்ன நடந்திருக்கா? நான் என்ன கேட்கிறேன், இப்படி பல விஷயங்கள்ல ஒரு முன்னுதாரணம் ஒவ்வொரு மாவட்ட காவல் அதிகாரி அழைத்து, யார் அழைச்சு, அந்தந்த இருக்கக்கூடிய ரவுடிகள் இருக்காங்க இல்லையா, அழைத்து இந்த வேலையை வாழை ஒருத்தன் நரிக்கிறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னே நடந்தது இல்லை. நான் சொல்ல வர்ற விஷயங்களை ப்ளீஸ் நீங்க பேசும்போது நான் குறிக்கலாம் கேட்கிறேன். அவங்க குறிக்கல, பெரிய குறிக்கல. நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் என்னை அப்ஜெக்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு ஆப்ஜெக்ட சொல்ல போறேன். 1952 நீங்க ஆரம்பிச்சீங்க, அதான சப்ஜெக்ட். அதை பேசுவோமா? மூதறிஞர் ராஜாஜி அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தாரு. அவரை அழைத்து காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சிக்கு வரணும், ஆனா நம்பர்ஸ் இல்ல. இன்னைக்கு முதல்வர் விஜய்க்கு என்ன நிலையோ அதான் அன்னைக்கு இருந்துச்சு. டாக்டர் சுமந்த் கேக்குறேன்னா, மூதறிஞர் ராஜாஜி அழைச்சதும் இன்னைக்கு அதிமுகவில் ஒரு பிரிவு அழைக்கிறதும் ஒன்னான்னு கேக்குறேன். பேசவே இல்லையம்மா. என்னம்மா நீங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் கேட்டுக்கங்க. அந்த நிலையில அவரை வந்து முதல்வர் ஆனாரு, காங்கிரஸை ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. அடுத்து காமராஜர் வந்தாரு. அந்த காமராஜர் என்ன செஞ்சாரோ அதுதான் அன்னைக்கு முதல்வர் விஜய் செஞ்சார். என்ன செஞ்சாரு? அவருக்கு அன்னைக்கு காங்கிரஸுக்கு மிக விரோதமாக இருந்த பெரியாரை போய் பார்த்தாரு. உங்க ஆலோசனையை கூறுங்கன்றாரு. பின்னால பேரறிஞர் அண்ணா வந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? அவர் தன் வாழ்நாள் முழுக்க அந்த நாள் வரை எதிர்த்த, வாழ்நாளுக்கு அது அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போனது ஏற்ற பெரியாரை போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஆசனருக்கு சொன்னார். இந்த மாதிரி ஒரு நன்மாதிரியை, ஒரு முன்மாதிரியை, ஒரு உண்மையான மாதிரியை இந்த சகோதரர் விஜய் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவருக்கு செஞ்சிருக்காரு. அதை நம்ம பாராட்டுவோம். வாஷிங் மிஷின் இருக்கா இல்லையா? வரேன். நீங்க ஏமா நல்ல விஷயங்கள் பேசும்போது நல்ல விஷயங்களை பத்தி பேசுறீங்க. நான் கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கு தான் நான் வரப்போறேன். நான் சொல்றேன், அதுக்கு முன்னால நீங்க தலைப்புன்னு ஒண்ணு கொடுத்துட்டு நீங்க தலைப்புக்கு வெளியே போக கூடாது. இல்ல, தலைப்புல தான் சொல்றேன். அதனாலதான் வாஷிங் மிஷின் அல்ல இன்னைக்கு தலைப்பு. அமைச்சரவையில யார் இடம்பெற போறாங்கன்னு சுமந்த் சார் கேக்குறாரு. உங்க தலைப்பு
1952 போட்ட தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதனால் சொல்ல வர்றேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன். வாஷிங் மிஷின் சொன்னால் இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு அடையாளம் அது. அதுக்காக நம்ம பேச அந்த மாதிரி நீங்க அதிமுக வாஷிங் மிஷின்ல போட போறீங்களா சுமந்த் சார் கேக்குறாரு, நான் கேட்கல. நாங்கள் அதாவது இங்கே தெளிவாக மாறன் சொன்னார் அல்லது சுமந்து சொன்னாங்க, அவரே சொன்னார், யாரெல்லாம் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகலையோ அவங்கள போட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. முடிவு எடுக்கிறது முதல்வர் விஜய் தான், நீங்களும் நானும் இல்லை. அதனால பிரச்சனைக்கு நாளைக்கு நல்லது கெட்டது அவர் தான் பார்க்க போறாரு. நாம உட்கார்ந்துட்டு இங்க பேசுறதுலாம் இங்க நடக்க போறது. நல்லது கெட்டது அவர் பார்க்க போறாருன்னு அப்படி விட முடியாது சார். குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களை அமைச்சராக்குனா நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லையான்னு கேள்வி. இந்த கேள்வி இதுக்கு முன்ன ஒவ்வொரு ஆண்டும் கேட்டுக்கொண்டீங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு இதேத்துல சார் நீங்க சொன்னா கோச்சிக்க கூடாது. வாரம் நீங்க நம்ம கூட டிபேட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. நாங்க கேட்காமையா இருக்கோம். போன ஆட்சியை கேட்கலையா, அதுக்கு முந்தின ஆட்சியை கேட்கலையா? நடவடிக்கை எடுத்தா சந்தோஷப்படுறோம் ஐயா. நான் நடந்தது முன் உதாரணங்கள் என்ன இருக்கு அதையும் பாருங்க. நாம எதுவுமே எடுக்காத ஒரு சூழல்ல எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு நீங்க ஒரு டிபேட் வச்சீங்கன்னா நியாயம். எதுக்கு ஒருத்தர் புதுமையா வந்திருக்காரு, புதுசா வந்திருக்காரு, செய்யாமையே எது கேக்குறீங்க? நாம என்ன கேட்கிறோம், அதிகாரி ஆட்சி மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா முந்தின ஆட்சிகள்லாம் ஆட்சியை விட்டு போனதுக்கு சில நேரங்களில் காரணம் அதிகாரிகள் ஆட்சி. பல சமூக நீதினு சொன்னாங்க. ஒரு 37 வயசு வரையும் தான் தமிழ்நாட்டில் குரூப் 1 எழுத முடியும். வேற ராஜஸ்தான்லையும் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் 49 வயசு வரை எழுதும். அப்ப சமூக நீதி இல்லைன்னு சொல்ல வர்றோம். நீட்டுக்கு 2.5% 5 வருஷமா இதே தொலைக்காட்சி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த 2.5 கொடுங்கன்னு கேட்டேன், அதிகாரிகள் தடுத்தாங்க. அன்னைக்கு முதல்வரால் செய்ய முடியல. எதுக்கு சொல்ல வர்றேன், அதே மாதிரி சொத்து வரி 50 விழுக்காடுன்னு அரசு நிர்ணயித்தது. அதிகாரிகள் 100 ஆக்குனாங்க, 100 200 ஆக்குனாங்க. அதனால ஒவ்வொரு பாராளுமன்ற அரசை மீறி அதிகாரிகள் செயல்பட்டாங்க. திரு மதிவாணன் நிர்வாண பகுதியில் இருக்கும் டாக்டர் சுமந்த் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. ஒரு கூட்டணி மந்திரி சபை இருக்கும்போது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். ஒருத்தர் தவறு செஞ்சா இன்னொரு கட்சியை சுட்டி காட்டுவாங்க. எல்லாரும் ஒரு எதேச்சாதிகாரமா ஒரு போக்கு கடைபிடிக்க முடியாதுன்னு ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லையா? இல்லை, விஜயை தப்புன்னா யார் சுட்டி காட்டுறது? அதான் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் சொல்லுவாங்கல்ல. இப்போ விஜய் இப்போ இந்த ஓஎஸ்டி நியமிச்சாரா, யார் சுட்டி காட்டி வாபஸ் வாங்கினாரு? நல்லா இருந்த அதிமுகவை உடைச்சாச்சு. பிஜேபி செய்ய வேண்டிய வேலையை நடிகர் நல்லா இருந்த அதிமுகவான்றது விவாதத்துக்கு உட்பட்டது. அது அப்புறம் பேசிக்கலாம். அதே அப்புறம் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எல்லா கட்சிக்கும் தலைவரை போய் பார்ப்பீங்க. ஆனா நீங்க வாண்டடா சிவி சண்முக வீட்டுக்கு போய் பார்ப்பீங்கன்னா அப்ப அங்கேயே உங்க என்னன்னு தெரியுதா இல்லையா? சரி, நீங்கள் ஒருவேளை தூய சக்தி நீங்கள் உங்களையே நீங்கள் மாறு தட்டிக்கிட்டாலும், இப்போ சகோதரர் சொன்னார்ல ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தது, ஆளுநர் ஒப்புதல் கொடுத்த அமைச்சர் யாரு? சி விஜயபாஸ்கர். குட்கா முறைகேடு கேசி வீரமணிக்கு வர அடுத்தது வரேன். இப்போ கேசி வீரமணி கேஸ்ல எந்த வருஷம் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாருன்றதையும் சேர்த்து பேசணும். கடைசி வருஷம் தான் ஆளுநருக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு. சரி, அந்த பக்கம் இருக்கிற வேலுமணி எல்இடி முறைகேடு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு. இப்போ தூய சக்தி விசாரணை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? காமராஜ் மேல அரிசி இறக்குமதி ஊழல் பெண்டிங்ல இருக்கு. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காத ஒரு வழக்கு தான் அதுவும். இவங்க எல்லாம் இன்னும் கூட்டணி அமைச்சரவையில சேரவே இல்லையே. நீங்க உதயதுல்லா சார் சொல்ற மாதிரி காங்கிரஸ் இல்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு இஷ்யூ இருக்கு. அதனால தான் கொடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன் முதல் சுற்றுல. இல்ல இப்போ என்னதான் பேசிக்கன்னு கேட்டீங்க. மாத்தி மாத்தி வேலையே. அப்ப சுமன் சொன்னாருன்றதுக்கு அதுக்கு பதில் சொல்லல. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க தூய சக்தியா தீய சக்தியா நீங்க முதல்ல முடிவாங்க. வாஷிங் மிஷின் நீங்க வச்சிருக்கீங்களா, பிஜேபி கிட்ட வாங்கின்னு அதை நீங்க வாடகை வச்சிருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப எது என்னன்றது இப்ப தெரியாத ஒரு விஷயத்துல நீங்க வெளிப்படையா பார்த்தா என்னவோ பெரிய உத்தமர் மாதிரி எதுக்கு வேஷம் பண்ணிருக்கீங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரியான எந்த காட்சி இது வரைக்கும் தெரியல, பார்த்த வரைக்கும் தெரியல. ஆனா இதுக்கப்புறம் இந்த 10 நாளைக்குள்ளேயே தாவேகா லோக்கல்ல பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. அப்படியா? ஆமா, அதெல்லாம் நியூஸாவே வர மாட்டுது. நிறைய ஆனா சோசியல் மீடியாவில் தான் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. எங்க பார்த்தாலும் நாங்க தான் இப்போ ஒரு ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு எங்களுக்கு தான் வரணும் அப்படிலாம் பேசுற அளவுக்கு என்ன வரணும் இவங்க வாங்கினது. அதாவது பாத்தீங்களா, இவங்க வாங்கினு இவர் எப்படி சொல்றாரு? வரங்க அவரு சோஷியல் மீடியால பாத்து நான் சொல்றேன். நான் எவ்வளவு தெளிவா பேசினேன். முன்வர் பாஷாக்கு தான் பிரச்சனை. எவ்வளவு தெளிவா பேசினேன். எனக்கு வர வேண்டியது அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா என்னன்றது அவங்க தானே சொல்லணும். அதானே இப்ப என்னோட கேள்வி. அதுதான் அவர் சொல்லிட்டாரு என்னதுன்னு. என்னன்றது அவர் எப்படி எங்க மேல சொல்லுவாரு? அவர் மாதிரி நினைச்சு ஒரு நிமிஷம் அது மாதிரி அவர் நினைச்சுதான் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துக்கிறாங்க. நீங்க வாங்கவே இல்ல. நாங்க தெளிவா சொல்றோம். தாவேகா பண்ற அட்டகாசம் தாங்கல. இவங்க ஒயின் ஷாப்ல பண்ற அட்டகாசம் இதெல்லாம் எதுவுமே வெளியே வராமையே
நடிகர் விஜய் வந்து செஞ்சுட்டே இருந்தாருன்னு வச்சுங்களேன், ரொம்ப நாளைக்கெல்லாம் மறக்க முடியாது. ஓகே. மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, எதையும் பண்ண முடியாது. ஓகே. பொது வெளியில எல்லாமே வெளியில வந்துடும், காட்சி அமைப்பாது. நீங்க இன்னொரு ஒரு விஷயத்தை பேச முடிவு டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. சூப்பர்ண்ணே. சொன்ன உடனே விட்டது இன்னைக்குதான். சூப்பர்ண்ணே, தேங்க்யூண்ணே. நிறைவான கருத்து. என்னை பொறுத்தவரை புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்னால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைத்தும் எந்த கட்சியும் வரவில்லை. வந்த சின்ன கட்சிகளை கூட தாவேகா வேட்பாளராக மாற்றிவிட்டார். அதற்கு பிறகு இப்பொழுது வந்து நம்முடைய சுமன் சொல்வதைப் போல கூட்டணி ஆட்சி என்று சொன்னால், இவர்கள் கூட்டணி அமைத்து தேர்தலை வெற்றி பெற்று அதை ஆட்சி அமைப்பார்களே, ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது நியாயமாக இருக்க முடியும். புதிதாக வருகின்றவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு கூட்டணி ஆட்சி என்று சொன்னால், சுமந்து எதிர்பார்க்கின்ற அந்த முதல்வரை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குமா என்பது சந்தேகம். அந்த அடிப்படையில் பார்த்தால் ஒட்டுமொத்தமாக மக்கள் விஜய் 108 இடங்களை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு தரவில்லை. எனவே புதிதாக உருவாகின்ற கூட்டணி எந்த அளவுக்கு நிலையாக இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு மதிவாணன், அது சரியான விஷயம் தானே? எந்த அளவுக்கு இது நிலையா இருக்கும், எவ்வளவு நாள் இந்த கூட்டணி தாங்கும் அப்படின்னு கேக்குறேன். ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு முன்னால பேசின திமுக நண்பர் சொன்னாரு தாவேகா அட்டகாசம் தாங்க முடியலன்னு. அதாவது சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் அண்ணா திமுகவும் 27 ரூபாய் அண்ணா திமுகவும் மாறி மாறி வசூல் பண்ணி கொள்ளை அடிச்சிருக்காங்க, பப்ளிக் லூட் பண்ணிருக்காங்க. இது கரப்ஷன் இல்ல. அப்பாவிகள் அப்ரூவலுக்காக பில்டிங் பிளானிங்க்கு வந்தா அவங்க கிட்ட பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ற அளவுக்கு ஊழல் ஆட்சியை நடத்தினவங்க எல்லாம் இன்னைக்கு 3 நாள் 4 நாள் ஆட்சியில் இருக்கிறவங்களை பத்தி தீய சக்தி, ஊழல் சக்தி. நேரு பக்கத்துல வச்சுக்கிட்டு சிறையில் இருந்த போது மந்திரியா வச்சிருந்தீங்களே செந்தில் பாலாஜி, அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் எப்படி பேசுறதுக்கு இப்படி துணிச்சல் இருக்கு? பொது வெளியில மக்களுக்கு என்ன மடையர்களா ஒண்ணும் தெரியாதா? அடுத்தது கூட்டணி ஆட்சி என்பது சுமன் சார் சொன்னது ரொம்ப கரெக்ட். அது அண்டை மாநிலமான கேரளாவில் 50 வருஷமா சிறப்பா செயல்பட்டு இருக்கு. நாளை மறுநாள் புதிய அமைச்சரவை அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 11 மந்திரிகள் எடுத்துக்கிறாங்க, மீதி 10 மந்திரிகளை கூட்டணி கட்சிகள் கொடுக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள் சொன்னவங்க தான் தங்களுக்கு எதிராக தேர்தல் முடிவு வந்தவனா எதிரும் பொதிருமாக இருந்தவர்கள் இரவோடு இரவாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு புதிய அரசை உருவாக்குவதற்கு கூட்டணி ஆட்சி. தமிழக மக்கள் கூட்டணிக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தேர்தல் முடிவு வந்த உடனே மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எப்படி கூட்டணி வச்சாங்க. அதனால அவங்களால சகிச்சு கொள்ள முடியலைங்க. ஒரு 4 நாள் மு.க. ஸ்டாலின் என்ன போடுறாரு, மக்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்களா, இவர்கிட்ட வந்து சொன்னாங்களா? 3 நாள்ல வந்து 6 மாசத்துக்கு விமர்சனம் செய்ய மாட்டேன் மு.க. ஸ்டாலின் 3வது நாளே வந்து இப்படி முகாரி பாடுறாங்களே. முதல் கூட்டணி ஆட்சின்றது வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன கூட்டணி ஆட்சி கிடையாது. யாருமே வரல. முதல்ல அதை தின்ன திருத்தம். இந்த சிஎம்டிஏல வந்து அவர் சொல்றாருல இத்தனை சதவீதம் வந்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் பொது வெளியில நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்காத பட்சத்துல அவர் மேல வந்து நான் வழக்கு போடுவோம். ஓகே. திரு இதயத்துல்லா ஒரு வரி. ஒண்ணு இல்லை, இந்த ஆட்சி வந்திருக்கு சில நாட்கள் தான், அதனால பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இன்னும் அவர்கள் நிறைய செய்யணும், நிறைவா செய்யணும் சொல்லி வாழ்த்துவோம். தேங்க் யூ. டாக்டர் சுமந்த் ஒரே ஒரு கரெக்ஷன். எஸ், ஒரே ஒரு கரெக்ஷன். திரு இதயத்துல்லா சொன்னாரு, இந்த மாதிரி ரவுடிகள் எல்லாம் கூப்பிட்டு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து வார்ன் பண்ணது முதல் முறையா நடக்குதுன்னு. ரெகுலரா நடந்துட்டு இருக்கிற விஷயம். the warning of rowdy standard periodic policing strategy in Tamil Nadu. These rowdy parade. The police regularly assemble history sheeters at district armed reserve police ground. ஆட்சி வந்த உடனே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுவரை நடந்தது இல்ல. முதல் முறை அதனால பாராட்டுறதுக்கு மனசு வேணும். உங்களுக்கு பாராட்டுற மனசு வேணும். இன்னைக்கு 5 நாளா நடந்த நல்ல காரியங்களை பாராட்டுங்க. பாராட்டுனா உங்களை நான் பாராட்டுறேன்.
சார் ஒரு எக்ஸ்ட்ரா 3 மினிஸ்ட்ரி இடத்துக்கு போங்க சார். ஏன் சார் வரேன் சார். இன்னைக்கு தான் சார் மந்திரிகள் இலாக்காவை ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு தான் சார் மந்திரிகள் இலாக்காவை ஏத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னால ஏன் சார் உங்களுக்கு கஷ்டம்? அவர் பாராட்டி இருந்தாரு. எல்லார் தாக்குதலும் அவர் மேல இருக்குது. என்ன இதயத்துல்லா அவர்களுக்கு அமைச்சரவை கொடுக்கணும்னு சுமந்த் சார் ரெக்கமெண்ட் எனக்கு வேணாம். விடுங்க. நான் அதெல்லாம் விரும்புற ஆளு கிடையாது. ஓகே திருமாவளவனா நான் அவர் கொடுக்கிறதுக்கு. ஓகே நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் புதிய மந்திரிகள் யார் வராங்க, இந்த மந்திரிகள் எப்படி செயல்பட போறாங்க எல்லாத்தையும் கவனிக்க தானே போறோம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.